வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இந்த வீடியோவில் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். டிவிசிபிள் பை 2 to 11 வரைக்கும் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிவிசிபிள் பை 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலுமே சரி நமக்கு யூனிட் பிளேஸில், அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை வச்சு தான் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதாங்கிறத பார்க்க முடியும். இப்போ டிவிசிபிள் பை 2 ஃபஸ்ட்டு எவ்வளோ நம்பர் வேணாலும் இருக்குது, அதில் யூனிட் பிளேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2,34,528 2,34,528 கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பெரிய நம்பர் வேணும் கொடுத்துருக்காங்க, லட்சக்கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது 2ஆல் வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபுல்லாக போட்டுட்டு இருக்க தேவையில்ல. பாருங்க, கடைசி நம்பர் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பரை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒன்ஸ் பிளேஸில் இங்கே 8 இருக்குது. ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண், ஒற்றைப்படைன்னு இருக்குது. இரட்டைப்படை எண்ணா 2 டேபிளில் வர இதெல்லாமே 0, 2, 4, 6, 8. இந்த இரட்டைப்படை எண் வந்தாவே அந்த நம்பர் எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். இரட்டைப்படை எண்ணை தவிர ஒற்றைப்படை எண் வந்தால் அது டிவிசிபிள் ஆகாது, 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. நீங்கள் பாருங்கள், இந்த நம்பர் இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்ஸ் பிளேஸ் என்னன்னு பார்க்கணும். ஒன்ஸ் பிளேஸ் என்னது 8 இருக்குது. 8 ஒரு இரட்டைப்படை எண், அதனால் இந்த நம்பர் ஃபுல்லாகவே 2ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்த நம்பர் பாருங்கள், 3,46,729 இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் 2ஆல் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2ஆல் டிவிசிபிள் ஆகுமானா ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸில் எடுத்துக்குவோம். ஒன்ஸ் பிளேஸில் ஈவன் நம்பர் இருந்தால் டிவிசிபிள் ஆகும், இல்லைன்னா டிவிசிபிள் ஆகாது. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஈவன் நம்பர் கிடையாது, இது ஒரு ஆட் நம்பர். கண்டிப்பாக இது டிவிசிபிள் ஆகாது. அப்போ நம்ம டிவிசிபிள் பை 2 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் ஒன்ஸ் பிளேஸில் இருக்க நம்பர் ஈவன் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் இது டிவிசிபிள் ஆகும், இல்லைன்னா டிவிசிபிள் ஆகாது. அடுத்தது போடலாம், டிவிசிபிள் பை 3. இப்போ அதே மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் பார்த்தோன்னே நம்ம 2 டேபிளை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் 3 டேபிள் பார்த்திங்கன்னா எல்லா நம்பரையும் தனித்தனியாக கூட்டணும். 2 + 3 + 4 + 5 + 1. இப்போ கொடுத்துருக்க நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் எல்லாமே என்ன பண்ணணும், கூட்டணும். 2 + 3 + 4 + 5 + 1 இது எல்லாத்தையும் கூட்டினா 15 வருது. இந்த 15 மூணாம் வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா இட் இஸ் டிவிசிபிள் பை 3, இல்லைன்னா இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. இப்போ 15 பார்த்தீங்கன்னா இதை கூட நம்ம இன்னும் ஷார்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ 1 + 5 = 6. இந்த 6 மூணாம் வாய்ப்பாடில் வருது. அப்போ 15யும் டிவிசிபிள் பை 3. 15 இப்போ வர ஆன்சர் டிவிசிபிள் பை 3னா இதில் இருக்கிற ஃபுல் நம்பரும் டிவிசிபிள் பை 3. இந்த எண் 3ஆல் வகுப்படும், இந்த எண் 2ஆல் வகுப்படும் அப்படின்னு தமிழ் எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, அதே கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க நம்பரு 6742ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்போது இதை எல்லாத்தையும் கூட்டுறோம். 6 + 7 + 4 + 2 இதை எல்லாத்தையும் கூட்டினா 19 வருது. இந்த 19 பார்த்தீங்கன்னா மூணாம் வாய்ப்பாடில் அடிக்க முடியாது, அதனால் இட் இஸ் நாட் டிவிசிபிள். இந்த எண் 3ஆல் வகுப்படாது. அடுத்தது போகலாம், டிவிசிபிள் பை 4. இப்போ டிவிசிபிள் பை 2ன்னு பார்த்துட்டோம், 3 பார்த்துட்டோம். இப்போ 4 பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலுமே சேம் அதே டைலாக் தான். எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலுமே கடைசி 2 நம்பர் எடுத்துக்கிறோம். கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அது டிவிசிபிள் ஆகும், இல்லைன்னா டிவிசிபிள் ஆகாது. இங்கே கொடுத்துருக்க நம்பர் கடைசி 2 நம்பர் பாருங்கள், 28 இருக்குது. அந்த 28 பார்த்தீங்கன்னா 4ஆல் வகுப்படும். 4ஆல் வகுப்பட்னா 7 × 4 = 28. அப்போ 4ஆல் வகுப்பட்டதுனால 28 4ஆல் வகுப்படும். அப்போ கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுத்தா இதில் ஃபுல் நம்பரும் 4ஆல் வகுப்படும். அடுத்தது பாருங்கள், இந்த அடுத்த நம்பர் பாருங்கள். அடுத்த நம்பரில் கடைசி 2 நம்பர் 29.
29 4ஆல் வகுப்படாது. அதனால இந்த நம்பர் ஃபுல்லாவே 4ஆல் வகுப்படாதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது டிவிசிபிள் பை 5. இது பார்த்தீங்கன்னா அதே எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் கடைசி நம்பர் அதாவது ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் வந்து 5 அல்லது 0வா இருந்தால் அது 5ஆல் வகுப்படும், இல்லைன்னா வகுப்படாது. இங்கே கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, கடைசியாக வந்து ஒன்ஸ் பிளேஸில் 5 இருக்கு, அப்போ கண்டிப்பாக 5ஆல் வகுப்படும். அடுத்த நம்பர் பாருங்க, கடைசி பிளேஸில் வந்து ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்கு, அதுவும் 0 இல்லைன்னா 5 வந்தாவே இது 5ஆல் வகுப்படும். 5ஆம் வாய்ப்பாடில் பார்த்தீங்கன்னா ஒன்று 5 வரும், 5 10 15 20, இப்போ ஒன்று 5 வரும் இல்லைன்னா 0 வரும். அப்போ பாருங்க, இதுவும் 5ஆல் வகுப்படும், இதுவும் 5ஆல் வகுப்படும். இது பாருங்க, இது எவ்வளோ பெரிய நம்பர் இருக்கு, இருந்தாலும் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்கு 2, இது வந்து இரட்டைப்படை எண். இரட்டைப்படை எண்ணா இருந்தாலுமே சரி 5ஆல் வகுப்படாது. 0 இருக்கணும், இன்னும் 5 இருக்கணும், இது 2 இருந்தால் மட்டும்தான் 5ஆல் வகுப்படும். அப்போ இது பாருங்க, இது வந்து 2ஆல் வகுப்படும் இல்லையா? இப்போ 2ஆவது வகுப்படுமா அப்படின்னு கேட்டால் இது 2ஆல் வகுப்படுன்னு சொல்லலாம். ஆனால் 5ஆல் பார்த்தீங்கன்னா இது வகுப்படாது. அடுத்தது இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண் 2ஆல் வகுப்படும்னா 2ஆல் வகுப்படும். இந்த எண் 2ஆல் வகுப்படும் எழுதிக்கலாம், வகுப்படுறதா இருந்தா. இல்லைன்னா 2ஆல் வகுப்படாது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நீங்க எழுதிக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, டிவிசிபிள் பை 6. இது பார்த்தீங்கன்னா 6 பார்த்தீங்கன்னா 2 3s are 6. அப்போ கொடுத்துருக்க நம்பரு 2ஆலும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்படணும். 2ஆலையும் 3ஆலையும் அந்த நம்பர் வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக 6ஆல் வகுப்படணும். இல்லைன்னா இப்போ 2ஆல் வகுப்பட்டுட்டு 3ஆல் வகுப்படினாலும் 6ஆல் வகுப்படாது. 2ஆல் வகுப்படாமல் 3ஆல் மட்டும் வகுப்பட்டுச்சுனாலும் அது 6ஆல் வகுப்படாது. இப்போ பார்க்கலாம் பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க ஃபுல் நம்பரு, இந்த ஃபுல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொடுத்துருக்க நம்பரு ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்படுமான்னு பார்க்கலாம். இப்போ கடைசியாக இருக்கிற நம்பர் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் இரட்டைப்படை எண்ணாக இருந்தால் கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். அப்போ இந்த நம்பரு 2ஆல் வகுப்படும். இந்த எண் 2ஆல் வகுப்படும் எழுதிக்கலாம். இப்போ 3ஆல் வகுப்படுமா அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இந்த எல்லா நம்பரையும் கூட்டணும். 2 + 3 + 4 + 5 + 1 + 0 எல்லாத்தையும் கூட்டினா 15ஆல் வகுப்படும். இப்போ 15ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அதாவது 15 வருது, 15 வருது. அந்த 15 3ஆல் வகுப்படுறதுனால இந்த நம்பர் எல்லா நம்பரும் 3ஆல் வகுப்படும். அப்போ 2ஆலும் வகுப்படுது, 3ஆலையும் வகுப்படுதுன்னா இந்த டோட்டலாக ஃபுல்லாக இருக்கிற நம்பர் எல்லாமே 6ஆல் வகுப்படும். ஒரு நம்பர் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ 6ஆல் வகுப்படுமா படாதான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2ஆலையும் வகுப்படணும், 3ஆலையும் வகுப்பட்டால் மட்டும்தான் அது 6ஆல் வகுப்படும். அப்போ கடைசி நம்பர் பார்க்குறாங்க, கடைசி நம்பர் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் பார்க்கும்போது அது இரட்டைப்படை எண்ணாக இல்லாமல் ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2ஆல் வகுப்படாது. 2ஆல் வகுப்படலைன்னு ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சாவே கண்டிப்பாக 6ஆலையும் வகுப்படாது. இருந்தாலும் 3 இதெல்லாம் வகுப்படுதான்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் கூட்டும் போது நமக்கு 18 வருது. கண்டிப்பாக 18 வந்து 3ஆல் வகுப்படும். அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் எல்லாமே 3ஆல் வகுப்படும். ஆனால் என்னது 2ஆல் வகுப்படாதுன்னு பார்த்தாச்சு, 3ஆல் வகுப்படுன்னு பார்த்தாச்சு. ஏதாவது ஒன்று வகுப்படலைனாலும் அது 6ஆல் வகுப்படாது. அப்போ இந்த எண் 6ஆல் வகுப்படாது. அடுத்தது பார்க்கலாம் பாருங்க, இன்னொரு நம்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நம்பர் கொடுத்தாச்சு. இதில் இருக்கிற கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. 0 வந்து ஈவன் நம்பர், இரட்டைப்படை எண். இப்போ கண்டிப்பாக 2ஆல் வகுப்படும். இப்போ இது எல்லாம் அப்போ 2ஆல் வகுப்பட்டுச்சு. இப்போ 3ஆல் வகுப்படுமான்னு பார்க்கலாமா? இப்போ 3ஆல் வகுப்படுமான்னு பார்த்தா இது எல்லாத்தையும் கூட்டினா 14 வருது. கண்டிப்பாக 14 3ஆல் வகுப்படாது. அதனால் இந்த நம்பர் ஃபுல்லாகவே 3ஆல் வகுப்படாது. அப்போ 2ஆல் வகுப்பட்டு 3ஆல் வகுப்படலைன்னா கண்டிப்பாக 6ஆல் வகுப்படாது.
பாருங்க, அடுத்தது டிவிசிபிள் பை 8 பார்க்கலாம். எப்படி வந்து 4ஆல வகுப்படுமான்னு பார்த்தோம் இல்லையா? 4ஆல வகுப்படும்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் கடைசி 2 நம்பர் 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா அது எல்லா நம்பருமே 4ஆல வகுப்படும்னு பார்த்தோம். இங்க 8ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா கடைசி 3 நம்பர் 8ஆல வகுப்பட்டுச்சுன்னா அது 8ஆல வகுப்படும். இப்போ கொடுத்துருக்காங்க பெரிய நம்பர் தான். அதில் வந்து கடைசி 3 நம்பர் எடுத்து 8ஆல வகுப்படுத்து பார்க்குறோம். கடைசி 3 நம்பர் பார்த்திங்கன்னா 512 வருது. இது 8ஆல வகுத்து பார்க்குறோம். 6 8 48, மீதி 3. அப்போ வந்து மீதி வந்து 2 வந்து நம்ம இறக்கிக்கிறோம். 2 வந்து 4 8 32 கழிச்சா 0. அப்போ 512 வந்து 8ஆல வகுப்பட்டுருது. அப்போ 8ஆல வகுப்படும் போது கண்டிப்பாக இந்த நம்பர் என்னது 8ஆல வகுப்படும். அதுதான் இட் இஸ் டிவிசிபிள் பை 8 கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பாருங்க, இப்போ கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா இது 8ஆல வகுப்படுமா படாதான்னு பார்க்கும்போது இப்போ கடைசி 3 நம்பர் எடுத்துக்கிறோம். 510 இதை டிவிசிபிள் பண்ணுறோம் 8ஆல. இப்போ 8ஆல பார்த்தா 8 3 48 கழிச்சோம்னா 3 வருது. அப்புறம் 0வை எடுத்து நம்ம இறக்குறோம். இறக்கணுன்னு பார்த்தீங்கன்னா 3 8 24 அதை வந்து கழிச்சா 6 வருது. ரிமைண்டர் வரதுனால இது கண்டிப்பாக இந்த நம்பர் 510 வந்து 8ஆல வகுப்படாது. அப்போ இந்த டோட்டல் நம்பருமே 8ஆல வகுப்படாது. அடுத்தது டிவிசிபிள் பை 9. டிவிசிபிள் பை 9 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பாருங்க, இப்போ கொடுத்துருக்க நம்பர் நம்ம எப்படி வந்து 3 9 ஒரே மாதிரி 3ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்க்குறதும் 9ஆல வகுப்படுமான்னு பார்க்குறதும் ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு அந்த நம்பர் வந்து 9ஆல இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்காங்க இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 9ஆல வகுப்படுமா அப்படின்னு பார்த்தா இது வந்து எல்லாத்தையும் கூட்டுறோம். 2 + 3 + 4 + 5 + 1 + 3 எல்லாத்தையும் கூட்டினா 18 வருது. இந்த 18 கண்டிப்பாக 9ஆல வகுப்படுறதுனால இந்த நம்பர் வந்து வகுப்படும், 9ஆல வகுப்படும். அடுத்தது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கீழே கொடுத்துருக்க நம்பர் 9ஆல வகுப்படுமான்னு பார்த்தா இது எல்லா நம்பர்த்தையும் கூட்டினா நமக்கு என்ன வருது 15 வருது. 15 வந்து 3ஆல வகுப்படுமே தவிர 9ஆல வகுப்படாது. 3ஆல வகுப்படுமான்னு கேட்டால் 3ஆல வகுப்படும். இல்லைன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆல வகுப்படாது. 15 வந்து 9ஆல வகுப்படாதனால கண்டிப்பாக இந்த நம்பர் என்னது 9ஆல வகுப்படாது. அடுத்தது டிவிசிபிள் பை 10. டிவிசிபிள் பை 10 பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் கடைசி ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற எண் வந்து 0 மட்டும் இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் ஃபுல்லாக டிவிசிபிள் ஆகும். இல்லைன்னா இது டிவிசிபிள் ஆகாது. பாருங்கள், இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் கடைசி நம்பர் பார்ப்போம். கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா கடைசி நம்பர் பார்ப்போம். இந்த கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அப்போ 0 இருக்கா, அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் ஃபுல்லாகவே 10ஆல வகுப்படும். இங்கே கொடுத்துருக்க நம்பர் கடைசி நம்பர் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல 0 இல்லை. அப்போ 0 இல்லாதனால கண்டிப்பாக இந்த நம்பர் என்னது 10ஆல வகுப்படாது. அடுத்தது டிவிசிபிள் பை 11. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 11. இப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து 11ஆல வகுப்படுமா அப்படிங்கிறது பார்க்கணும். அது எப்படி பார்க்குறோன்னா நம்ம இதில் 1 விட்டு 1 ஆட் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் என்ன பண்ணணும் 1 விட்டு 1 ஆட் பண்ணணும். இப்போ 1 விட்டு 1 ஆட் பண்ணணும். இதுதான் ஒரு நம்பர், ஓகேங்களா. 1 விட்டு 1 ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 2 தாண்டி அப்புறம் 1 விட்டுட்டு 4 அப்புறம் 5 அப்புறம் இது 3ஐயும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 11 வருது. அப்போ கீழே இருக்கும் இல்லையா அந்த நம்பர், மீதி இருக்க நம்பர் 3 5 3. இப்போ இந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு 11 வருது. அப்போ 11 - 11 0. அப்போ 0 இப்போ 2ஐயும் கழிக்கும் போது 0 வந்துச்சுன்னா அது வந்து இட் இஸ் டிவிசிபிள் பை 11. அது வந்து கண்டிப்பாக இந்த எல்லா நம்பரும் 11ஆல வகுப்படும். அடுத்தது பாருங்க, திரும்பவும் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1
நம்ம கூட்டுறோம். 2 + 4 + 6 இதை கூட்டினா நமக்கு 12 வருது. அதே மீதி இருக்க கீழே இருக்கு பாருங்க, இந்த 4, 5, 3 இதை 3யும் கூட்டினா 12 வருது. அப்போ இந்த 12 12யும் கழிச்சா 0 வருது. இப்படி கழிக்கும் போது 0 வந்துச்சுன்னா அது கண்டிப்பா 11ஆல வகுப்படும். பாருங்க அடுத்த நம்பரு பாருங்க, இது கொடுத்துருக்காங்க. இது 1 விட்டு 2 + 4 + 1 கூட்டும் போது என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது. கீழே 1 விட்டுட்டு 3 + 5 + 3 கூட்டும் போது 10 வருது. இது ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு 3 வருது. ரிமைண்டர் வந்து 3 வந்தாலும், அதாவது 0 தவிர வேற எது வந்தாலுமே, அது 0 தவிர 0வும் 11 தவிர வேற எது வந்தாலுமே இது 11ஆல் வகுப்படாது. இப்போ கண்டிப்பா இது 11ஆல வகுப்படாது. அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மெத்தடு. 2 + 4 + 4 கூட்டினா 10 வருது. கீழே 8 + 9 + 4 கூட்டினா 21 வருது. இது ரெண்டையும் கழிக்கும் போது நமக்கு ஆன்சர் 11 வருது. அப்போ ரெண்டையும் கழிக்கும் போது 0 வரணும், இல்லைன்னா 11 வரணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று வந்தால் அது 11ஆல வகுப்படும், இல்லைன்னா 11ஆல வகுப்படாது. இதுதான் பார்த்தீங்கன்னா 11ஆல வகுப்படும். இதோட பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி டெஸ்ட் நம்ம வந்து 11 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, எல்சிஎம் HCF நம்ம, அதாவது மீப்போவா மீப்போமா அப்படிங்கிறதுக்கு மீசிமா, இந்த ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நன்றி.